என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும். என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும். என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும். இவ்வளவு மகிமை உள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும். நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை. நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை. மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவும்.